வெல்கம் டு இலுக்குவார்பட்டி கிச்சன் சைடு. இன்றைக்கி நம்ம முடவாட்டு கிழங்கு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முடவாட்டு கிழங்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி, கை வலி, இந்த மாதிரி நிறையா வலிகளை சரி பண்ணுது. இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மலைப்பகுதிகளில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கிது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை எடுத்து தோல் சீவிக்கலாம். பாருங்கள், இதில் சீவுனா வரலை. பச்சையாக இருக்கும்போது சீவ முடியும். இது காஞ்சிருச்சு, அதனால சீவ முடியல. அதனால் நம்ம கத்தியை வச்சு சீவிக்கலாம். இது எல்லாம் ரெடியானோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெஜ் ஆட்டுக்கால் சூப். இந்த மாதிரி இந்த கிழங்கு தெரிகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த தோலை எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக சீவியாச்சு. பாருங்கள், கடைசியில் கிழங்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கிழங்கை அப்படியே நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெருசு பெருசாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னமாக வெட்டிக்கோங்க. க்யூப் மாதிரி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படும். இல்லைனா உங்கள் மிக்சி இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தக்காளி, இவ்வளோ வெங்காயம், இந்த தட்டில் இருக்க அளவுக்கு பூண்டு, இவ்வளவு இஞ்சி, 2 மிளகாய், சிறிதளவு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ப்ளஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முடவாட்டு கிழங்கு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். நல்லா எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு குக்கரில் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 4 to 5 விசில் வரட்டும். அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம்.
அவ்வளோதான், நம்ம வெஜ் ஆட்டுக்கால் சூப் ரெடி. இதை நீங்கள் வடிகட்டி அப்படியே குடிச்சிக்கலாம்.